லைஃப் அட்வைஸுங்கிறது கடந்த காலத்தில் நம்ம அனுபவிச்சதையும் எதிர்காலத்தில் நம்மளை மாதிரி மற்றவங்க அனுபவிக்க கூடாதுன்னு நம்ம கடந்து வந்த வழியின் அனுபவத்தை நம்ம மற்றவங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒவ்வொருத்தவங்க லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி, ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே அனுபவம் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவமும் இங்கே தனித்துவம் வாய்ந்தது தான். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால மட்டும்தான் உணர முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் இதுதான், லைஃப் அட்வைஸ். லைஃப் அட்வைஸ்னால் என்னென்ன இருக்குது, எதை எதை பண்ணால் நம்ம லைஃப் ஹெல்த்தியாக, பெட்டராக, ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நோபடி இஸ் திங்கிங் அபவுட் யூ. நம்ம மற்றவங்கள பற்றி யோசிக்கிற அளவுக்கு யாரும் நம்மளை பற்றி அதிகமாக யோசிக்கிறது இல்லை. அவங்க அவங்க மீது தான் அதிகமாக அவங்களோட கவனத்தை செலுத்துகிறாங்களே தவிர நம்ம மீது அவங்களோட கவனம் அதிகமாக இருப்பதில்லை. இதுவே நம்மளோட அப்பியரன்ஸ், ஆக்ஷன், பிஹேவியர் ஏதாவது அவங்க கவனித்து இருந்தாங்கன்னா, இல்லை ஏதாவது நம்மக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த விஷயங்கள்னால கொஞ்ச காலத்திற்கு அவங்க கூட ஏற்படுற ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக போகுமே தவிர அது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு செட் ஆகாது. கொஞ்ச காலத்திற்கு அப்புறம் அவங்க அவங்களோட சொந்த வேலைகளை கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. மேபி சொல்லப்போனால் அது தப்பும் இல்லை. நம்ம தான் அவங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்கன்னு தப்பு கணக்கு போட்டிருப்போம். வேறு விதமாக யோசிச்சு ஒரு மனக்கோட்டையே கட்டியிருப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் சில விஷயம் நமக்கே தெரிய வந்துடும், அவங்க நம்மளை பற்றி யோசிக்கலை, நினைக்கலேன்னு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள விட்டு வெளியே வர்றது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யாரும் நம்மளை பற்றி நினைக்க மாட்டாங்களான்னு கேட்டால் நினைப்பாங்க, நினச்சிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். யூ லீட் ஃபார் குட் லைஃப். நம்பர் 2, ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப். நமக்கு உண்மையாக இருக்கிறதுங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அதை விட ஒரு படிக்கு மேலே நம்மளோட சொந்த உணர்வுகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுத்து அது ஒத்து போகிற வழியில் நம்மளோட வாழ்க்கையை சிந்திச்சு செயல்படுறது தான். சில விஷயம் நமக்கு பிடிச்சாலும், ஏன் சரியானதாகவும் இருந்தாலும் கூட மற்றவங்க இதனால நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ, தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு நம்மளோட சொந்த உணர்வுகளை கூட நிறையா கொலை பண்ணியிருப்போம். அதோட வலியெல்லாம் இன்னும் நம்ம மனசோட தான் இருக்கும். நமக்கு உண்மையாக இருந்தால் தான் நம்மளோட அடையாளத்தோட நம்பிக்கையாக இருக்க முடியும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக சுய வெறுப்பு, ஆசை, பாசம், காதல் எல்லாத்தையும் மதிக்காமல் கொன்னுட்டு பொய்யா ஒரு வேஷம் போட்டுட்டு போலியான வாழ்க்கை தான் வாழ முடியும். உங்களுக்காக நீங்கள் வாழணும்னு நினச்சா உண்மையாக இதுதான் நான், இதுதான் என் அடையாளம், இப்படி இருந்தால் தான் என்னைய நானாக உணர்றேன், எனக்காக நான் இருக்கேன், என்னைய நான் காதலிக்கிறேன், என் சுய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் இப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கங்க. மனசுக்குள்ளே உருவேத்துங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்க பழகுங்க. உங்கள் சொந்த உணர்வுகளை மதிங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பழகுங்க. நம்பர் 3, டெவலப் பாசிட்டிவ் ஹேபிட்ஸ். நம்மக்கிட்ட பாசிட்டிவ் ஹேபிட்ஸை வளர்த்துக்கிட்டா நம்மளை மேலும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையை மட்டும் அழகாக்காமல் நம்மளோட நீண்ட கால வாழ்க்கையும் அழகாக்கி மகிழ்ச்சி கொடுக்க இந்த பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாம் உதவியாக இருக்குது. எப்பயும் நம்மக்கிட்ட நல்ல பழக்க வழக்கமும் பாசிட்டிவ் தாட்ஸும் இருந்துச்சுன்னா நம்மளோட மனசையும் மைண்டையும் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் அதோட ஃபுல் ரிசல்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். ஏதோ 2-3 நாள் மட்டும் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிற விஷயமா இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இருக்க கோல்ஸ், டேலண்ட் இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அதில் சக்ஸஸ் ரிசல்ட்டு பார்க்குற வர விடாமல் ஓடுங்க. சக்ஸஸ் பார்த்துட்டா அதை தக்க வச்சுக்க தயாராகவும் இருங்க. எந்த பழக்க வழக்கமாக இருந்தாலும் அது நம்மளை நல்ல வழியில் கொண்டு போகிற பழக்கமாக இருக்கணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 4, டூ வாட் யூ லவ். நம்மளுக்கு எந்த விஷயத்தில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கோ அதை செய்ய கற்றுக்கணும். அது எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு விருப்பமும் காதலும் இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தில் நம்மளால் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும், ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். எல்லாரும் போகிற பாதை வேணால் ஒன்றா இருக்கலாம், ஆனால் செய்கிற பயணம் இங்கே தனித்தனியாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான விஷயங்களை செய்ய கற்றுக்கங்க. அதில் உங்களோட உழைப்பையும் விடாமுயற்சியும் போடுங்க. வெற்றி உடனே கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. கிடைக்கிற வர போராடுற மனப்பான்க வளர்த்துக்கங்க. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நம்பர் 5,
எக்ஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் டு சேஞ்ச். நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மக்கிட்ட இருக்க தவறுகளை சரி பண்ணுற விஷயமா இருக்கலாம். நம்மளோட இலக்குகளை அடைய நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்க பாதையாக இருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க பேட் ஹேபிட்ஸை குட் ஹேபிட்ஸாக மாற்றக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். இல்லை மற்றவங்க கிட்ட நம்ம பேசுகிற பழகுற விதங்களாக கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் அதுக்கு பழகிக்கிட்டு தான் இருக்கோம். மாற்றம் மற்றும் என்றைக்கும் மாறாமல் இருக்குமே தவிர மனித மனங்கள் சில நேரங்களில் மாற்றங்களுக்கு உட்பட்டவை தான். அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை செதுக்கணும், மேலும் அழகாக்கணுமே தவிர நம்மளை சிதைக்கிற அழிக்கிற மாற்றங்கள் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்துக்கங்க. யுவர் லைஃப் இஸ் யுவர் சாய்ஸ். நம்பர் 6, நெவர் ஸ்டாப் லேர்னிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம சும்மா நம்மளோட மூளைக்கு வேலை கொடுக்காம இருந்துட்டா அது சில நேரத்தில் ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடும், ஆக்டிவாக இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்க தான் அறிவுபூர்வமாக உங்களை யோசிக்க சிந்திக்க வைக்கும். யார் சொன்னாலும் கேட்குற சொல் புத்தியை விட ஏன் சொல்கிறாங்கன்னு சிந்திக்கிற சுய புத்தியே இப்போ இருக்க காலகட்டத்திற்கு இங்கே மற்றவங்க கூட சேர்ந்து வாழ இந்த வாழ்க்கை பயணத்திற்கு உதவியாக இருக்கும். நம்பர் 7, ஆல்வேஸ் கிவ் கிரெடிட். நம்ம எப்பயும் அடுத்தவங்களுக்கு அவங்க நம்ம கூட சேர்ந்து செய்கிற வேலைகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டு நம்ம கொடுக்கணும். அவங்கள நம்ம எப்பயும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட சேர்ந்து பயணிக்கிற அவங்க இன்னும் ஆக்டிவாக அவங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. இதனால நம்ம கூட சேர்ந்து பயணிக்கும் போது அவங்க கூட நமக்கு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் உருவாகும். இது வேலை பார்க்கும் இடங்களில் இருக்கும் நபர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல, நம்ம வீட்டில் இருக்கும் நபர்களுக்கும் பொருந்தக்கூடியது தான். நம்பர் 8, பி யுவர் பெஸ்ட் அட் ஆல் டைம்ஸ். எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா வேலைகளிலும் நம்மளால் முடிந்த உழைப்பையும் முயற்சியும் கொடுத்து அந்த வேலைகளை எல்லாம் சரியான நேரத்தில் வேகமாகவும் விவேகமாகவும் நம்ம செஞ்சு முடிக்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம கிட்ட பார்க்கப்படுது. மற்றவங்க நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அதை நம்ம சிறப்பாக பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம செய்கிற வேலையின் மூலம் அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த வேலையில் சிறப்பான ஆளாக இருக்கணும், மாறணும். நம்பர் 9, சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. ஏதாவது நம்ம தப்பு பண்ணால் எப்படி வளர்ப்பு சரியில்லைன்னு கேள்வி வருதோ அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்த பிறகு நம்ம சேர்ந்து பயணிக்கிற நம்ம நண்பர்கள் சரியில்லைனா, நம்ம சேர்க்கை சரியில்லைனா நம்ம வாழ்க்கையே சில நேரத்தில் கேள்விக்குறியாகி நம்மளை கேள்வி கேட்கும். நண்பர்களாக நபர்கள் கிடைச்சிருவாங்க, ஆனால் அதில் நமக்கு நல்ல நண்பனாக ஒரு நபர் எளிதில் கிடைக்கிறது இல்லை. நம்பர் 10, பர்கிவ் அண்டு லெட் கோ. மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிருந்தா இப்போ யாரும் யாரு கூடயும் ஒன்றா இருக்கவும் முடியாது, ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது. மனுஷனை பிறந்துட்டா தப்பு பண்ணுறதுங்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கிற உறவுக்கும் நல்லதாக இருக்கும். சில நேரத்தில் உங்கள் கோபங்கள் மனக்கசப்புகளை விட்டுட்டு மற்றவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கவும் தயாராக இருங்க. சில நேரத்தில் நீங்களும் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருங்க. நம்பர் 11, லிசன் மோர். எப்பயுமே வாய்க்கு அதிகமாக வேலை கொடுக்காதீங்க, பாதிக்கப்படுவீங்க. காதுக்கு அதிகமாக வேலை கொடுங்க, பக்குவப்படுவீங்க. நம்ம ஒரு விஷயத்த அதிகமாக கேட்க தான் நம்மளோட சிந்தனையெல்லாம் அதிகமாகும். கேட்குற விஷயம் உண்மையா பொய்யா சரியா தப்பான்னு யோசிக்க வைக்கும். அதனால தான் கிளாஸ் ரூமில் கூட டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும்போது அதிகமாக லிசன் பண்ணி கேட்க சொல்கிறாங்க. படிக்கிற விஷயம் நம்ம மனசில் பதிகிறத விட ஒரு படிக்கு மேலே கேட்குற விஷயம் மனசில் நல்லா பதியும். அப்படிங்கிறனால நம்ம அதிகமாக கேட்கும்போது தான் நம்மளோட அறிவை டெவலப் பண்ண முடியும், நிறையா புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும். ஒரு விஷயத்தின் மீது உள்ள ஒரே மாதிரியான கண்ணோட்டம் வெவ்வேறு விதங்களில் பார்க்குறதுக்கும் அது இப்படி இருந்தால் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு பக்குவம் அடையவும் இந்த கேட்டல் திறன் உதவியாக இருக்குது. நம்பர் 12, லைவ் அக்கார்டிங் டு யுவர் வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்மளை மதிக்க கற்றுக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு அதோட மதிப்போட வாழ பழகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நமக்கானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கைக்கான முடிவுகளை எடுக்க கற்றுக்கணும். இந்தந்த விஷயங்கள் நமக்கு வேணும் போதும், இதை வச்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திடலாம்னு தோன்ற அளவுக்கு நம்ம முடிவுகளும் அதுக்கான திட்டங்களும் சரியானதாக இருக்கிற அளவுக்கு நம்மளோட மதிப்பும் நம்மளை பற்றி ஒரு புரிதலும் நமக்கு வேணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையை நம்ம எளிமையாக வாழ முடியும். இந்த 12 விஷயங்களும் நம்ம லைஃப்பில் ஒரு
டிப்ஸாக இல்லை அட்வைஸாக எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் பெற்று நல்வழி பெறும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி. இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல விருப்பப்பட்டால் நினச்சா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.